தண்ணி தொட்டி வச்சிருக்கிறாங்க. இது ஒரு அமைப்பு. உங்க விஷன்ல கொண்டு வாங்க. பவர் பாயிண்ட் நம்ம போடல. ஏன் பவர் பாயிண்ட் போடலன்னா உங்க விஷன்ல நீங்க கொண்டு வரணுங்கிறக்கா. ஒரு பிரகாரம் இருக்கிறது. ஒரு ரெக்டாங்கிள், இந்த சர்ச் மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி இருக்குது. அங்க பலிபீடம் இருக்கிறது. இந்த பலிபீடத்துக்கு எதற்கு பலிபீடம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பலிபீடம் பலி செலுத்துவதற்கு, கால்நடைகளை பலி செலுத்துவதற்கு. அந்த கால்நடைகளை பலி செலுத்திய பின்பு வீட்டில் கறி வாங்குறோம், கறி குழம்பு வைக்கிறதுக்கு கறியெல்லாம் வெட்டுறோம். கறியெல்லாம் வெட்டி முடிச்சோன்னா என்ன பண்ணுவோம்? கழுவுவீர்கள். கறியவே கழுவீர்கள் என்று சொன்னால் நம்மை கழுவுமா மாட்டோமா? நம்ம கையெல்லாம் கழுவும் இல்லை இல்லையா? அப்படின்னா பலி செலுத்திய பின்பு கழுவுதல். அதான் சாக்ரிஃபைஸ் ஆல்டர்ங்கிற. இப்ப நம்ம பலி செலுத்துறோமா? ஆம், நாம் பலி செலுத்துறோம். சாக்ரிஃபைஸ் ஆல்டர். என்ன சாக்ரிஃபைஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3 மற்றும் 5. 2 கொரிந்தியர் 8, 3 மற்றும் 5. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பதற்கு நாங்க சாட்சியா இருக்கிறோம். திராணிக்கு தக்க திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்கறாங்க. அவங்க எப்படி கொடுத்தாங்க பாருங்க. 5ஆம் வசனம். மேலும் 5. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் கடவுளுடைய சித்தத்தினாலே தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். முதல்ல கடவுளுக்கு கொடுத்துருங்க. சரியா? நம்ம பார்த்திருக்கிறோம். நிறைய ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபடுகிறவர்கள் என்ன பண்ணுவார்கள்? தங்களை அலங்கரித்துக் கொள்ள மாட்டார்கள். ஒரு பிரத்யேக ஆடையை வைத்துக் கொள்வார்கள். அதை மட்டும் போடுவார்கள்.